விசை எல்லாரும் ஒரு வாட்டி பார்ப்போமா? தெரியுங்களா வாக்குத்தத்த வசனம்? 1 பேதுரு 4:7 வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். வசனத்தை வந்துட்டு எல்லாரும் பயணம் பண்ணிக்கணும். இது வந்துட்டு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம். இந்த வசனத்தை வச்சு நீங்கள் டெய்லியும் ப்ரேயர் பண்ணி அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கணும். இன்னொரு விஷயம் வாசிக்கிறோம் பாருங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. சரிங்க. இன்றைக்கு நம்ம மெசேஜுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையானது தேவனிடத்திலிருந்து நம்ம மெசேஜுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையானது வெளிப்படுத்தும் விசேஷம் 21 வசனம். ஒரு நிமிஷம் வாசிக்காதீங்க. இது ஞாபகம் இருக்குங்களா? எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 21 வசனம். போன வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனம். எத்தனை பேர் இது ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. சரிங்க. தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21 வசனத்தை ஒரு விசை 7 நின்று வாசிப்போமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மாறுங்கள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பா, இந்த நாளை காணாமல் தகப்பனே, இந்த நேரத்தை காணாமல் தகப்பனே, எத்தனையோ பேர் மண்ணுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உம்முடைய தூய கிருபை எங்கள் மேல் இருக்கிறபடி நாளே தகப்பனே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் தகப்பனே நீர் காண செய்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ வியாகுலங்களை கடந்தும் தகப்பனே நாங்கள் நிலை நிற்கிறோம் என்றால் தகப்பனே உம்முடைய தூய கிருபை மாத்திரமே காரணம் அப்பா. எங்களுடைய பலமோ அல்ல, எங்களுடைய பராக்கிரமமோ அல்ல தகப்பனே. அப்பா, எங்களுக்கு எங்கள் பலம் பராக்கிரமம் பெரிது என்று காணப்பட்டால் இன்றே இப்போது அது அழிந்து போகட்டும் தகப்பனே. அப்பா, என்னை ஒரு விஷயம் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா. என்னை முழுவதும் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இதோ கொடுக்க போற செய்தியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் அல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன மன்னவ வைத்திருக்கிறீரோ தகப்பனே அது பூரணமாக தகப்பனே நீர் அவர்களுக்கு கொடுங்கப்பா.
நான் அல்ல, என்னை மறைக்கின்ற தகப்பனே. நீரே பேசுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே பேசுங்க தகப்பனே. நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை தகப்பனே கேட்டு ஒருவராவது தகப்பனே உம் அண்டை வர ஆசீர்வாதம் பெற தகப்பனே என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. இன்னொரு விஷயம் வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹalleluya. யார் இதை சொல்றதுன்னு சொன்னாக்கா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிங்காசனம்ன்றது எல்லா விதத்துக்கும் அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு பிளேஸ். அந்த அதிகாரத்தை உடையவர் சொல்லுகின்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகின்றேன். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹalleluya. எதை புதிதாக்க போறாரு? நான் ஆக்சுவலி வந்துட்டு நியூ இயர்க்கு இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஒருவேளை அண்ணனால முடியலைன்னா நியூ இயர்க்கு வந்துட்டு நம்ம மெசேஜ் கொடுக்க சொன்னா கர்த்தர் வந்துட்டு இந்த வார்த்தையை பேச சொன்னார். இன்ஃபேக்ட் இது வந்துட்டு ஒரு நியூ இயர் தான். புது வருஷம், புது மாசத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த மாசத்துக்குள்ள, இந்த புது வருஷத்துக்குள்ள வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது மிக 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 சந்தோஷம். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சீக்கிரத்தில் வந்துட்டு நம்மளுடைய சபை போதகர், நம்மளுடைய பாஸ்டர் அண்ணா வந்துட்டு இந்த பிளேஸை ஆக்கிரமிக்கணும் சீக்கிரத்தில் சொல்லிட்டு நான் வேண்டி கொடுக்குறேன். ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எதை புதிதாக்க போறாரு? உங்களுடைய கஷ்டங்களையா, உங்களுடைய கண்ணீர்களையா, உங்களுடைய துக்கங்களையா, உங்களுடைய பாடுகளையா, உங்களுடைய வேதனைகளையா, எல்லாமே ஒன்றுதான். இவைகள் எல்லாம் புதிதாக்க போறாரா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. நாம் வந்துட்டு போன வருஷம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வந்துட்டு வாசிச்சோம். எத்தனை பேருக்கு கஷ்டங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், வியாகுலங்கள் எல்லாம் மாறி போனது? ஐயா எனக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்றவங்க மட்டும் கையை தூக்கி சொல்லுங்களேன். ஒருத்தரும் சொல்லல. ஏன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வார்த்தை என்றது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த வார்த்தை என்றது இம்மைக்குரிய வார்த்தையே கிடையாதுங்க. இம்மைன்னா என்ன தெரியுங்களா? இம்மைனா இந்த பூமிக்குரிய வார்த்தையே கிடையாது. இது மறுமைக்குரிய வார்த்தை. நான் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு வரேன். இன்னைக்கு மெசேஜ் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெசேஜ். இந்த மெசேஜை தயவு செய்து யாரும் எழுத போயிடாதீங்க. இது வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக வீடியோ ரெக்கார்ட் செய்யப்படணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலாம் இதுக்கு. சரி, நம்ம மெசேஜ்குள்ள கடந்து போயிடுவோம். இப்போ நியூ இயர்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்ப்போங்க. நமக்கு வந்து புதிய வருஷம்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லைங்களா? எத்தனை பேர் புதிய வருஷத்தை சந்தோஷமா கொண்டாடுனீங்க இல்லையா? எப்படியெல்லாம் கொண்டாடுனீங்க? புது துணி எடுத்தீங்க, கேக் வெட்டினீங்க. அங்கிள் நீங்களே சொல்லுங்க. அங்கிள் நீங்க நல்லா பேசுறீங்க. கேக் வெட்டினீங்க, அப்புறம் பிரியாணி செஞ்சீங்க. பிரியாணி செய்தீங்க. புது துணி போட்டுக்கிறீங்களா? புது துணி போட்டுக்கிறீங்க. சந்தோஷமா இருந்தீங்க. ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க. வெளியே எங்கன்னா அவுட்டிங் போயிட்டு வந்தீங்க. சர்ச்சுக்கு வந்தீங்க இல்லையா? சர்ச்சுக்கு வந்தீங்க. இன்னும் ஆண்டி சொல்லுங்க. ஆண்டி சர்ச்சுக்கு வந்தீங்க. அப்புறம் ஆமாங்க, புதிய வருஷத்துல நல்லா புதுசா துணி போட்டுன்னு நல்லா புதுமையா வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்தோம். நான் வந்துட்டு வீட்டுல போயிட்டு இதையும் பண்ணோம் இல்லைங்களா? பிரியாணி பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம், குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம், நல்லபடியா இருந்தோம். சரி, நான் வந்துட்டு வில்லேஜ்ல வாழ்ந்த பையன் நானு. வில்லேஜ்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமா நான் சொல்லிடுறேன். நானு வில்லேஜ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த செலிப்ரேஷன்ன்றது நம்மளுக்கு டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சோம். தம்பி இருக்காரு, டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிடும். நம்ம வந்துட்டு அந்த ஏரியால கெத்து காட்டுறதுக்கு நம்ம ஊர்ல தான் பெரிய ஸ்டார் வைப்போம். நாங்க தான் பாடுற கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவங்க. சிஎஸ்ஐல வந்துட்டு எங்களுக்கு மாதவரம் சபை நல்மேய்ப்பர் ஆலயம்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆலயத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. குட் ஷெப்பர்ட் சர்ச் எங்களுக்கு. சிஎஸ்ஐல குட் ஷெப்பர்ட் சர்ச். இந்த சர்ச்சில் இருக்கும்போது வந்துட்டு இந்த நல்மேய்ப்பர் ஆலயம் தான் பெஸ்டா இருக்கணும், எங்க சுத்து வட்டாரத்துல யாருமே இருக்கக்கூடாது, அவ்வளவு பெரிய ஸ்டார்னு சொல்லிட்டு ஸ்டார் கட்டுவோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பெரிய ஸ்டாரை வச்சு அதை மேல நிக்க வைப்போம். அது ஒரு கெத்து.
கெத்து காட்டுறது, பாத்தீங்களாடா எங்க ஊர்ல வந்துட்டு எவ்வளவு பேர் ஸ்டார் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, அப்பதான் வருவாங்க அரசியல்வாதிகள். என்ன சொல்லிட்டு தெரியுமா பண்ணுவாங்க, ஊரெல்லாம் நான் வந்துட்டு சீரியல் செட் போடுறேன்டா. எங்க ஊர் வந்துட்டு எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த ஊர் முழுக்க சீரியல் செட் போடுவாங்க. நடந்திருக்கா தம்பி? ஊர் முழுக்க சீரியல் செட் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாசத்துல இருந்தே கேரல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உற்சாகமா இருந்து எங்க வீட்டு மேல நாங்க கெத்து காட்டணும் இல்லையாட்டு நாங்க எங்க வீட்டு மேல ஸ்டார் கட்டுவோம். நான்லாம் வந்துட்டு பயங்கரமா கட்டுவோங்க ஸ்டார் எல்லாம். எப்பவுமே ஒரே ஸ்டார் தான், பிங்க் கலர் ஸ்டார் இருக்கும், அது மேல கிரீன் கலர் பார்டர் இருக்கும். ரொம்ப நல்லா நானே பண்ணுவோம் அந்த ஸ்டாரை. இப்போ கூட விட்டா நான் பண்ணுவேன் ஸ்டார். அந்த மாதிரி மூங்கில் குச்சிங்களை உடைச்சி அதை வந்துட்டு கயிறு போட்டு கட்டி அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அப்படி வச்சு லைட் டெக்கரேஷன்லாம் வச்சு நம்ம வீட்டு மேலே கெத்து காட்டுவோம். அப்புறம் சர்ச்சு சைடில் போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறுல வந்துட்டு ஃபுல்லாக கம் வச்சு ஒட்டி வச்சுட்டு இந்த கலர் பேப்பர்களை ஒட்டி 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 ஊர் ஃபுல்லாக கட்டுவோம். அதெல்லாம் ஒரு கெத்து, ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் சந்தோஷத்துக்கு உச்சகட்டத்துக்கு கேட்போம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர் வரும். நியூ இயர் வந்துட்டாக்கா புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு பயங்கரமா சர்ச்சுக்கு போவோம். ஒரு சில பேர் வந்துட்டு இந்த வாலிப பசங்க இருப்பாங்க பாருங்க, அதுக்குண்டே வருவாங்க சர்ச்சுக்கு. எதுக்குங்க? அதுக்குதான். சேம் மேட்சிங் ட்ரெஸ்ஸோட வருவாங்க. நீ அந்த மேட்சிங் ட்ரெஸ் போறியா, நான் பாரு இந்த மேட்சிங் ட்ரெஸ், இங்கிருந்தே பார்த்து அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வளர்ந்து வந்த பையனாங்க நான். இதெல்லாம் பார்த்துருக்கேன். சர்ச்சில் வந்துட்டு நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்கும். அன்னைக்கு தான் வந்துட்டு வரக்கூடாதவங்களெல்லாம் வருவாங்க. ஆமாங்களா இல்லைங்களா? ஆமா. சரி, அப்படியே சிட்டி பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? பப்புங்க கிளப்புங்க எம்ஜி ரோடுக்கு போய் பாருங்க, அந்த செலிப்ரேஷனே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு புது வருஷத்தை வந்துட்டு ஆனந்தமா பரவசமா வந்துட்டு எல்லாரும் வர வைக்கிறோம். நம்ம சர்ச்சு சைட்ல இருந்து பார்த்தோம்னாக்கா அன்னைக்குதான் வந்துட்டு ஜனங்களுக்கு ஒரு இது வந்துடும், எது அதை உற்சாகம்ன்றது வந்துடும். பரிசுத்தவான் நாங்க தான். நாங்க வந்துட்டு வருஷம் ஃபுல்லா சர்ச்சுக்கு போக மாட்டோம், ஆனா நியூ இயர் ஆன மட்டும் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் கரெக்டா பாருங்க அட்டெண்டன்ஸ் கரெக்டா போட்டுருவாங்க. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாக்கா போடா உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, சர்ச்சுக்கு அடுத்த வாரம் வர்றேன். எப்படிங்க? என்ன சொல்றாங்க பாருங்க, தலையெல்லாம் வலிக்குது, இந்த வாரம் ஃபுல்லா வாரமெல்லாம் வேலை செய்யறேன், இது ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்துன்னா அடுத்த வாரமும் நம்ம பாஸ்டர் போயிட்டு கூப்பிடுவாரு. அவருக்கு ஒரு வாஞ்ச, சர்ச்சில் வந்துட்டு ஆள் வரணுமே, சர்ச்சில் ஆள் வந்தா காணிக்கு வருமே. கிடையாது, காணிக்கைக்காக ஊழியம் செய்யறது கிடையாது. சர்ச்சுக்கு ஆள் எதுக்கு வரணும்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அது பிதாவின் சன்னிதானத்தில் நாங்க வேலைக்காரர்களா இருக்கிறோம். வேலைக்காரனுக்கு அந்த எஜமான் வந்துட்டு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, இது மாதிரி ஆளுங்களை வர வச்சு எனக்காக நீ கொண்டு வர சொல்லிட்டு அந்த வேலையை நாங்க நிறைவேற்றணும். மறுபடியும் போவார் பாஸ்டர், மறுபடியும் பாஸ்டர் போய் கூப்பிட்டா இந்த வாட்டி அந்த தலைவலி வந்திருக்காது, அவருக்கு வயிறு வலி பார்த்துட்டு இருக்கோம், வயிறு வலிக்குது பாஸ்டர், அடுத்த வாரத்துல கரெக்டா வந்துடுவான். கூப்பிட்டு அடுத்த வருஷம் நியூ இயர் ஆனா மட்டும் கரெக்டா அட்டெண்டன்ஸ் இருக்கும். புது துணிகளை போட்டுக்கின்னு மேட்சிங் ட்ரெஸ்ஸுங்களை போட்டுக்கின்னு கரெக்டா வந்து உக்காந்துருவாங்க. நாங்க நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லைங்களா? சரிங்க, இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனை வந்துட்டு பண்றோமா இல்லையா? ஒரு சில பேர் சந்தோஷமா உற்சாகமா புது துணிங்க அது இதுன்னு சொல்லிட்டு கிளப்பு சர்ச்சுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா உங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷனை வந்து நீங்க பண்றீங்க. பண்ணாலுமே உங்களுக்குள்ள இருக்கிற கவலை போதா? என்னுடைய கேள்வி புரியுதுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் போதா? உங்களுக்குள்ள இருக்கிற துன்பங்கள் போதா? ஒரே ஒரு நாள் கூத்துதாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதி அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிறோமே தவிர 2ஆம் தேதி வரத்துக்குள்ளே அதே இஎம்ஐ தான், அதே கடன்கள் தான், அதே கண்ணீர்கள் தான், அதே கஷ்டங்கள் தான். ஜனவரி 1ஆம் தேதி மட்டுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் யாருக்கான தெரியுங்களா? யாருக்கான தெரியுங்களா? இதுக்கு ஆன்சர் ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகம், இந்த பூமியானது, நான் உண்மையா சொல்றேன் பாருங்க, இந்த பூமியானது சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது.
ஹalleluya, ஹalleluya. இந்த உலகமானது, இந்த பூமியானது கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இல்ல. கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க வந்து உற்சாகமா இருப்பீங்க, சந்தோஷமே உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். உங்களுக்கு கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு காரணம் தான், இந்த உலகத்துக்கு அதிபதியா சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறது சாத்தான். இந்த உலகத்தையே கேப்சர் பண்ணிட்டு ஒரு அவனுடைய கரத்துல பிடிச்சுன்னு இந்த உலகமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறாங்க. எப்படா இதை சொல்லலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. ஹalleluya, ஹalleluya. சாட்சாத் இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசம் தரித்து பசியில வந்து நிற்கும்போது சாத்தானானவன் பெரிய மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டு இந்த உலகத்தையே உன்னுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன பணிந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்டான். ஹalleluya. இதுக்கு அர்த்தம் என்னங்க? இந்த உலகத்தையே அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறான்னா இந்த உலகம் வந்துட்டு அவனுடைய கரத்துல இருக்குது. இந்த உலகத்தையே அவனுடைய கரத்துல இருக்குதுன்னா யார் அவனுடைய கரத்துல கொடுத்தது? யார் அவனுடைய கரத்துல கொடுத்தது? எல்லாம் வந்து இது ரொம்ப டீப்பான மெசேஜ். தயவு செய்து எல்லாருமே கேளுங்க, ரொம்ப டீப்பான மெசேஜ். வாசிக்கலாங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்க. பொல்லாத பிரபஞ்சம். ஹalleluya. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. பவுல் வந்துட்டு கலாத்தியருக்கு எழுதுகிற ஒரு நிருபம் இது. அதுல சொல்றாரு, இந்த பொல்லாத பிரபஞ்சம், பொல்லாத பிரபஞ்சம் சொல்லிட்டு எப்படி பேர் வாங்குச்சுன்னா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குச்சுங்க. ஹalleluya. இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல, இந்த பிரபஞ்சத்தை சாத்தானுடைய கரத்துல யார் கொடுத்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இல்ல, நேத்து இல்லைங்க, ஆதி காலத்துல ஆதாம் யாவால் அவங்களே வந்துட்டு கொடுத்தாங்க. அப்படியே கர்த்தர் வந்துட்டு எவ்வளவு 5 நாள்ல எல்லா ஜீவ ஜந்துகளையும், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு, வெளிச்சத்தையும் இருளையும் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு 6வது நாள் வந்துட்டு மனுஷனை உண்டாக்குனார். 6வது நாள் மனுஷனை உண்டாக்கி, ஓ நீ எல்லாத்துக்கும் உன்னை அதிபதி ஆக்குற. பைபிள் வசனம் இருக்குங்களா? இருக்குங்களா? எல்லாத்துக்கும் உன்னை அதிபதி ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனுஷன் கையில ஒப்பு கொடுத்தாரு. மனுஷன் கையில ஒப்பு கொடுத்தா மனுஷன் என்னங்க செய்தான்? மனுஷன் என்ன செய்தான்? ஏவாளும் ஆதாமும் 2 பேரும் சேர்ந்து சர்ப்ப ரூபத்துல வந்துட்டு சாத்தான் கருத்துல அப்படியே தூக்கி உலகத்தை கொடுத்துட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் வந்துட்டு உனக்கு எல்லாத்துக்கும் அதிபதி ஆக்குறேன், என்னுடைய பேச்சை கேளு, உன்னை எல்லாத்துக்கும் அதிபதி ஆக்குறேன், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்துல விட்டுட்டு போனா ஆதாம் யாவலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஒரு வஞ்சனையினால வந்துட்டு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய கரத்துல அப்படியே உலகத்தை தூக்கி கொடுத்தாங்க. சாத்தானுடைய கரத்துல உலகம் போய்விட்டது. சாத்தானுடைய கரத்துல உலகம் போயிட்டதுக்கு அப்புறம் அப்பல இருந்து ஆரம்பிச்சிச்சுங்க நம்மளோட ஜனங்களுக்கு. ஏதேன் தோட்டத்துல அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு உற்சாகமா, அவங்களுக்கு ஆடைகளே இல்ல, அந்த ஆடைகள் இல்லாத ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாம அவ்வளவு உற்சாகமா எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஐயா, புலி சிங்கத்தை கூட வந்துட்டு நீங்க இன்னைக்கு போயிட்டு பக்கத்துல நிக்க முடியுமா? ஆனா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் வந்துட்டு உட்கார்ந்து விளையாடிக்கின்னு அது மேல குதிச்சுக்கின்னு இருக்க முடியும். சிங்கத்து மேல, புலி மேல இல்ல, எல்லாவற்றின் மேல அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. அந்த அதிகாரத்தை எழுத போயிட்டுங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் கஷ்டம், ஏன் கண்ணீர், ஏன் துன்பம், ஏன் துக்கம் சொல்லிட்டு? ஏன்னாக்கா இந்த உலகம் வந்துட்டு சாத்தானுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க எப்படி ஐயா நம்புறது? நீ ஏதோ சொல்ற, நான் ஏதோ நம்பணும். ஐயா நீங்க நம்பித்தான் ஆகணும், நீங்க நம்பித்தான் ஆகணும். 150 ரூபாய் கொடுத்து உங்களுடைய ஃபேவரட் ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பறந்து அடிக்கிறாரு ஒருத்தர், அவருடைய படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 150 ரூபாய் கொடுத்து போய் பார்க்குறீங்க. நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு அதில் சிஜி போட்டு, கைருந்து போட்டு, அது பண்ணி இது பண்ணி ஸ்டென்ட் காட்சின்னு இருக்கும்.
என்ன இருக்கும்னாக்கா இங்க அடிச்சா பறந்து போயிட்டு ஒரு 10 ஊரை தாண்டி போயிட்டு விழுவாங்க. ஒரு படத்துல ஏதோ நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபோல் இருக்கும் பாருங்க, கரண்ட் ஃபோல், அதை புடிங்கி அடிக்கிறாங்க. எப்படிங்க சாத்தியமா இதெல்லாம் நம்புறீங்கல்ல? உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ வந்துட்டா மட்டும் இங்க குத்துனா அப்படியே ட்ரெயினை இடிச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினை உடைஞ்சு அந்த பக்கம் போய் ட்ரெயினை யாருங்க ஓடிக்க முடியும்? ட்ரெயினை யார் ஓடிக்க முடியும்? இதை நம்புறீங்க இல்லையா? ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஒத்த கையால் வந்துட்டு ஃபிளைட்டையே நிறுத்துறாராம். இதை நம்புறீங்களா? இதெல்லாம் நம்புறீங்கல்ல? இதெல்லாம் நம்பும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த உலகம் சாத்தான் கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. நீங்களும் நானும் தான் சாத்தானுடைய கரத்துல இந்த ஒரு உலகத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். அது ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நான் அந்த 1ஆம் தேதி மட்டும் சந்தோஷமா இருக்கிறோமே தவிர 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இஎம்ஐல கட்டிக்கிட்டு அப்படியே ஒடுங்கி போயிட்டு நம்ம இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம் வாசிப்போங்க. தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கண்களை வந்துட்டு சாத்தான் மறைத்து போட்டிருக்கிறான். இதெல்லாம் எதுவும் வந்துட்டு அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு யார் அவங்க? அவிசுவாசிகள். ஐயா நம்பத்தாயா படி. அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தில் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹalleluya, ஹalleluya. ஐயா இது கிரண் சொல்றாயா? இது கிரண் சொல்றது. இன்னொரு விஷயம் வார்த்தையை வாசிப்போமா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு ஆமென் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். யாருடைய மனதை குருடாக்கினான்? நம்மளுடைய மனதை யார் குருடாக்குது? இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். ஒரு விஷயம் வார்த்தையை வாசிப்போமா? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் வந்துட்டு எல்லாருக்கும் தங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். யாருக்குமே வந்துட்டு இது உண்மைன்னு சொல்ல தெரியாது. எல்லாரும் நினைச்சுன்னு இருக்கோம், ஐயா 1ஆம் தேதி மட்டும்தான் நியூ இயர், 1ஆம் தேதி மட்டும்தான் நம்ம புதிய துணிகளை போடணும், 1ஆம் தேதி மட்டும்தான் நாம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், 1ஆம் தேதி மட்டும்தான் நாம் வந்துட்டு சபைகளுக்கு வரணும், 1ஆம் தேதி மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்கணும், 1ஆம் தேதி மட்டும்தான் வீட்டுல போயிட்டு சொந்தக்காரங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கணும், 1ஆம் தேதி மட்டும்தான் நாம வந்துட்டு புதிய ஆடைகளை அணிந்து பிரியாணிங்க பண்ணிக்கிட்டு கேக்க கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமா இருக்கணும். இல்லையா? இல்ல. 1ஆம் தேதி மட்டும் இல்ல, நமக்கு கர்த்தர் உண்டாக்கி கொடுத்த எல்லா நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளே, எல்லா நாளும் நியூ இயர் தாங்க. இந்த உண்மையை வந்துட்டு உங்களால அக்செப்ட் பண்ண முடிஞ்சாக்கா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஹalleluya, ஹalleluya. ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்களா உங்களுக்கு? ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்களா? மெசேஜ் வந்துச்சா 1ஆம் தேதி? நான் இன்னைக்கு சொல்றேங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நியூ இயராக இருக்கிறது. ஹாப்பி நியூ இயர். ஹalleluya, ஹalleluya. ஐயா கஷ்டத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு நாம எப்படிங்க ஹாப்பி நியூ இயர் சொல்ல முடியும்? நியூ இயரை எப்படிங்க கொண்டாட முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் கர்த்தர் வந்துட்டு தலைப்பை கொடுத்தார். ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென், ஆமென்,
ஆமென் ஆமென் ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க ஆமென். குருடாக்கி வைத்திருக்கிறாங்க. இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதி தன்னுடைய சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி வச்சுட்டு, ஐயா நீங்க போங்க, கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி தெரியுங்களா? என்ன கேள்வி தெரியுங்களா? வந்து கேட்கறாங்க கேள்விங்க. ஆஹா, ஓ உங்க கடவுள் இருக்கிறாரா? உங்க கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டா எதுக்குங்க எனக்கு கஷ்டம் வருது? சரிங்க, டெல்லியில வந்துட்டு நிர்பயான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரிய கெடுத்து சித்திரவாதம் பண்ணி கொலை பண்ணாங்களே, உங்க கடவுள் இருந்தா ஏங்க காப்பாற்ற மாட்டாங்க? எத்தனையோ பேர் வந்துட்டு இப்ப கூட அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு கெடுத்து கொலை பண்ணல, கெடுத்து சின்ன பின்னம் ஆக்குனாங்களே, உங்க கடவுள் இருந்தா எப்படிங்க அதெல்லாம் நடக்குது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முக்கியமான வார்த்தையை கேட்கணும், முக்கியமான வார்த்தையை கேட்கணும். எப்படி நடக்குது? எங்களுக்கு துன்பம் எப்படி வருது? எங்களுக்கு கஷ்டம் எப்படி வருது? எங்களுக்கு கடன் எப்படி இருக்குது? எங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குது? உங்களுக்கு கடவுள் இருக்கிறார் 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 இருக்கிறார்ன்றீங்களே, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி நேருது? ஐயா, உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கடவுள் இருக்கிறாரா 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 இருக்கிறாரான்னு கேட்டீங்களே, ஒரு நாளாவது நீங்க கடவுளை தேடினீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் சொல்லியிருக்கிறார், அன்னைக்கு அவர் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தரை தேடினீங்களா? கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான் அனுமதிங்க உங்களுக்கு. கர்த்தர் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு, ஐயா இருக்கிறார் ஐயா, அவரை வந்துட்டு நீங்க தேடல. நீங்க தேடி இருந்தாக்கா அவங்களை வந்துட்டு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி, உங்களால தேட முடியல இல்லையா? ஐயா சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களே உங்களுக்கு சொல்றேன் நானு, நீங்க வந்துட்டு கர்த்தரை தேடல இல்லையா? உங்களுக்காக பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக பாஸ்டர்ஸ் இருக்காங்க, தேவனுடைய வேலைக்காரர்கள். அதுக்காக தான் தேவன் இங்க நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்க உங்களால பார்க்க முடியல, வாங்க சபைக்கு, வாங்க சபைக்கு. நாங்க கூட்டிட்டு போயிட்டு நாங்க காமிக்கிறோம் கர்த்தரை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உங்களால கர்த்தரை தேடி கண்டுபிடிக்க இல்லையா? அப்பா சொல்றாரு, இருந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறேன். அவர் எதுக்காக வந்திருக்கிறார் தெரியுங்களா? ஐயா, நீங்க இறந்து போயிட்டு இருக்கீங்க ஐயா, நீங்க வந்துட்டு வழி மாறி போயிருக்கிறீங்க ஐயா, உங்களை தேடி கண்டுபிடிக்கதா அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தாரு. ஆனால் நீங்க குருட்டாட்டமா என்ன தெரியுமா பண்றீங்க? அவர் இல்ல 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 இல்ல. அவர் எங்க இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு? தேடலையா? நீங்க தேடல. நீங்க ஊழியக்காரங்களை வந்துட்டு அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணி நிற்க வச்சிருக்கிறார். அபிஷேகம் பண்ணி நிற்க வச்சிருக்கிறாரு. ஐயோ, நான் இறந்து போனதை நான் தேடி நான் ஓடினேன், ஆனாலும் என்னுடைய ஜனங்கள் என் அன்னை வரவில்லை. ஊழியக்காரங்களே, ரட்சிக்கப்பட்டவங்களே, நீங்க வாங்க, என்னுடைய வேலைக்காரங்களே நீங்க வாங்க, நீங்க போயிட்டு உலகமெல்லாம் நீங்க போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி 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 என்னுடைய ஆட்டு மந்தையை வந்துட்டு என்னோட கூட சேர்த்து விடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருமே வர மாட்டேன்றாங்க. மாறா வந்துட்டு என்ன கேள்வி கேட்கிறாங்க? எங்கயா இருக்காங்க உங்க கடவுளே? எங்கயா இருக்காங்க? கர்த்தர் சொல்லுகின்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த இன்மைக்குரிய வாழ்க்கையிலிருந்து நான் சகலத்தையும் புதிதாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு பூமி, புதிய யுகத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மறுமையிலே நடந்து கொண்டிருக்கிறது, மறுமையிலே அது நடந்து கொண்டிருக்கிறதுங்க. இதெல்லாம் நான் சொல்ற வார்த்தை இல்லை. வேதாகமம் வந்துட்டு திட்டமும் தெளிவுமா வந்துட்டு இதை பத்தி அடிக்கடிக்க சொல்லிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? 2ஆம் வருகை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த 2ஆம் வருகையில வந்துட்டு நீங்க எல்லாம் மறுரூபமாக்கப்படுவீர்கள்.
மறுரூபமாக்கப்பட்டு இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது. இந்த வாழ்க்கைன்னா எது தெரியுங்களா? ஓ, பிரபஞ்சத்தின் அதிபதி வந்துட்டு சிங்காசனத்தை போட்டு உக்காந்து உங்களை ஆட்சி பண்ணின்னு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், அதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு குருட்டாட்டத்தனமா வந்துட்டு உங்களை வழி நடத்தின்னு போயின்னு இருக்காங்க இல்லைங்களா? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்காங்க இல்லைங்களா? இது மெடிக்கல் டேர்ம்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களே வைரஸை பறிப்பிடுவாங்க, அவங்களே மெடிசனை கண்டுபிடிப்பாங்க, உங்களுடைய வியாதிகளுக்கு நாங்க தான் சுகத்தை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. அதே போலதான் சாத்தானும் செய்து கொண்டு இருக்கிறான். உங்க கண்களை மூடிவிட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா அவனே, டக்குன்னு வந்துட்டு அது ரிசால்வ் ஆகிற மாதிரி செய்யறதும் அவனே, திரும்பி அதை விட பெரிய அழிய கொடுக்கறதும் அவனே. பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய யுகத்தை ஆயத்தப்பட்டு படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க மாத்திக்கொள்ளுங்க. உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க மாத்திக்கொள்ளுங்க. வாசிக்கலாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்துட்டு பேதுரு சொல்லுகின்றார் 2 பேதுருல புதிய வானங்களும் புதிய பூமிகளும் உண்டாக்க காத்திருக்கின்றோம். கர்த்தர் உங்களுக்காக புதிய வானமும் புதிய பூமியையும் அவருடைய அரசாட்சியில, யார் அரசாட்சியில? சாத்தானுடைய அரசாட்சியில கிடையாது, அவருடைய அரசாட்சியில அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சீக்கிரமா வாசிச்சிருவோம், நேரில் அந்த காரணத்தினால. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஆமென், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் வாசிப்போமா? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் அறிவிக்கிறேங்க. நாம் எல்லாருமே நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஆமென், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரே ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதிலே, இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு விட்டு என்ன தெரியுங்களா இருப்போம்? நித்தியமான வாழ்க்கையில தேவனுடைய அரசாட்சியில நமக்காக அவர் வந்துட்டு உண்டாக்கி இருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் அவருடைய அண்டையில ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த அதே சந்தோஷத்தோடு மறுரூபம் ஆக்கப்பட்டு அந்த இடத்துல நாம இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு நொடி பொழுதுல கண்ணு இப்படி தரத்தை மூடுறதுக்குள்ள, இது வந்துட்டு படிச்ச பசங்க இருக்கிறீங்க, படிச்ச பசங்களுக்காகவே நான் சொல்றேங்க, படிச்ச பசங்களுக்காகவே அவங்களுடைய ஸ்டடீஸ்க்காகவே சொல்றேன் நான். இது வந்துட்டு ஒரு நிமிடம் அக்கா நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ்ல படிக்கலாம். டைமென்ஷன்ஸ் இருக்குதுங்க. டைமென்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, கோணங்கள்னு சொல்லிட்டு இருக்குது டைமென்ஷன்ஸ். இது வந்துட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து கண்டுபிடிச்சது. டைமென்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸ் எப்படி பார்த்தோம்னாக்கா 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அது போயிட்டே இருக்கும் டைமென்ஷன்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க நல்லா. முதல் டைமென்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேரா மட்டும்தான் பார்க்க முடியும். சரிங்களா, புரியுதுங்களா? இது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு. முதல் டைமென்ஷன் வந்துட்டு நேரா மட்டும் தான் பார்க்க முடியும். இப்படி பார்க்க முடியாது, இப்படி பார்க்க முடியாது, இப்படி பார்க்க முடியாது, இப்படி பார்க்க முடியாது. புரிஞ்சுச்சிங்களா? ஒரு சிலது வந்துட்டு 1 டைமென்ஷன்ல இருக்குது இந்த பூமியில. 2 டைமென்ஷன்ஸ் இருக்கும். 2 டைமென்ஷன்னாக்கா இப்படி பார்க்க முடியும், உங்களுக்கு வந்துட்டு இப்படி பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியும். சரிங்களா? 2 டைமென்ஷன்ஸ். உங்களால வந்து நேரா பார்க்க முடியும், மேல கீழே அந்த மாதிரி பார்க்க முடியும். அதுவும் ஒரு சில ஜீவ ஜந்துக்கள் வாழ்ந்துன்னு இருக்கு. 3 டைமென்ஷன் இருக்கு. 3 டைமென்ஷன்ல வந்துட்டு நீங்க இப்படி பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியும். ஆல்ரைட், சரிங்களா, புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நாம வாழ்றது வந்துட்டு 3 டைமென்ஷன்ஸ்.
த்ரீ டைமென்ஷனா நீங்க வந்துட்டு டக்குன்னு அப்படியே பின்னாடி பார்க்க முடியாது. பின்னாடி பார்க்க முடியுதுங்களா உங்களுக்கு? பார்க்க முடியாது. நீங்க இருக்கிறது வந்துட்டு 3 டைமென்ஷன், நாம இருக்கிறது 3 டைமென்ஷன்ஸ். உங்களால வந்துட்டு முன்னாடி இந்த சைடு மேல கீழே மட்டும் தான் பார்க்க முடியும். ஒரே தடவை உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பார்க்க முடியாது. அதே போல வந்துட்டு 3 டைமென்ஷன்ல இருக்கிறவங்க 2 டைமென்ஷனை பார்க்க முடியும். 2 டைமென்ஷன்ல இருக்கிறவங்க 1 டைமென்ஷன்ல இருக்கிறவங்க பார்க்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? 1 டைமென்ஷன்ல இருக்கிறவங்க 2 டைமென்ஷன்ல இருக்கிறவங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நேரா மட்டும் தான் பார்க்க முடியும். அவங்க வந்து பக்கத்துல யாராவதுன்னா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. இந்த ஆவி அது இதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த டைமென்ஷன்ஸ் வர்றதுதான். நமக்கு வந்து தெரியாம ஒரு சிலது வந்துட்டு இந்த நிழலாட்டம் அப்படி இப்படின்னு போகுது இல்லைங்களா, அதெல்லாம் இதுல வர்றதுதான். ஸோ இந்த 2 டைமென்ஷன்ல இருக்கிறவங்க 3 டைமென்ஷன்ல இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்படிதான் பார்க்க முடியும், இப்படிதான் பார்க்க முடியும், இப்படிதான் பார்க்க முடியும். நம்ம இந்த பக்கத்துல வந்தோம்னா அவங்களால இப்படி பார்க்க முடியாது. இதுதான் டைமென்ஷன்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். பெரிய ஒரு இது ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து வந்து நிகழ்த்தினார் தெரியுங்களா? அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது சயின்டிபிக்கலி நான் சொல்லி இருக்கிறேங்க. வேதத்தின் படி சயின்டிபிக்கலி சொல்லி இருக்கிறேன். தேவன் வந்துட்டு ஒரு இமைப்பொழுதுல இங்கிருந்து அங்க போவார். அவர் மரித்து உயிரோட எழுந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு இங்க இருந்து சீஷர்கள் இருக்கிற இடத்துல கதவு சாத்திட்டு இருப்பாங்க. அந்த கதவு உள்ள வந்துட்டு ஊடுருவின்னு டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு நிற்பாரு. அதே போல அங்கிருந்து ஏதோ 70 சீஷருக்கு 77 எத்தனை பேர் சீஷருக்கு போயிட்டு இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு காட்சி கொடுப்பாரு. அதே போல இன்னொரு 2 சீஷருக்கு எங்க போயிட்டு இருந்தாக்கா அவங்க கிட்ட போய் காட்சி கொடுப்பாரு. அதே போல அற்புதத்துல நடத்துவாரு. மரித்த லாசருவை உயிரோட எழுப்புவாரு. இன்னும் எவ்வளவு அதிசயங்களை நடத்துவாரு. எல்லாமே எப்படி தெரியுங்களா நடந்துச்சு? சயின்டிபிக்கலி அவர் வந்துட்டு 3 டைமென்ஷன்ல கிடையாது, அவர் வந்து 10 டைமென்ஷன்ல இருந்தார். ஹalleluya, ஹalleluya. இந்த டைமென்ஷன்களை பத்தி பார்த்து விஞ்ஞானிகளை விழுந்து போனாங்க. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. சாது சுந்தர் சிங் எத்தனை பேருக்கு தெரியும்? சாது சுந்தர் சிங் தெரியுங்களா? சாது சுந்தர் செல்வராஜ் கிடையாது, ஏஞ்சல் டிவிக்காரர். சாது சுந்தர் சிங்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர், தலை சிறந்த ஊழியக்காரர், இந்த திபெத் பகுதியில் வந்துட்டு ஊழியம் செய்து இருந்தார். அவர் தான் வந்துட்டு பயங்கரமான வல்லமையோட ஊழியம் செய்த ஒருத்தர். அவர் வந்துட்டு ஒரு தடவை சென்னைக்கு அவர் கூப்பிடுறாங்க. நான் ஏதோ ஒரு சாட்சியில கேட்டேன். அவர் சென்னைக்கு கூப்பிடுறாங்க. சென்னைக்கு கூப்பிட்டாக்கா அவர் வரத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு டிராவல் பண்றதுக்கான வெஹிக்கிள் வந்துட்டு கடைசி வெஹிக்கிள் வந்துட்டு அவருக்கு மிஸ் ஆயிடுது. அவரால் வந்துட்டு போக முடியல. முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு. அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, நான் என்ன பண்ணுவேன்னு ப்ரேயர் பண்ணிருக்கும் போது அடுத்த வினாடி வந்துட்டு அவர் சென்னையில இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கட்டுக்கதை அல்லங்க, இது கட்டுக்கதை அல்ல. அவர் அப்படியே 3வது டைமென்ஷன்ல இருந்து கர்த்தர் என்ன தெரியுங்களா செய்துட்டாரு? அடுத்த டைமென்ஷனுக்கு கொண்டு போயிட்டு இங்க மறுரூபமாக்கி விட்டு அங்க போயிட்டு நிறுத்தி விட்டாரு. அததான் இந்த வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு நொடி ஒரு இம்மை பொழுதுல உங்களை பரலோகத்துக்கு என்னால கூட்டிட்டு போக முடியும். இன்றைக்கு விஞ்ஞானிங்க வந்துட்டு ராக்கெட் விடுறாங்க. ராக்கெட்டை விட்டுட்டு நிலாவுக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை மணி நேரம் ஆகுது? இங்க இருக்கிற நிலாவுக்கு போறதுக்கே அத்தனை மணி நேரம். இந்த நிலாவுல இருந்து வேற்று கிரகத்துக்கு போனோம்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம வாழ்நாளே பத்தாதுங்களாம். ஹalleluya. நீங்க லைட் போற வேகத்துல போனாலும் லைட் போற டிராவல் தான் இந்த உலகத்திலே அதிகமான ஸ்பீடு. சூப்பர் சோனிக் ஸ்பீடை விட லைட் போற வேகம் தான் உங்களுக்கு அதிகமானது. அந்த லைட் போற வேகத்துல நீங்க போனாலும் கூட இன்னொரு கிரகத்துக்கு போறதுக்கு உங்க வாழ்நாளே முடிஞ்சுடுவாங்க. ஹalleluya. சூரியன் கிட்ட கூட போக முடியாது. சூரிய குடும்பத்தை விட்டு நீங்க தாண்டறதுக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் உங்களை என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த டைமென்ஷன்ல இருக்கிற உங்களை நான் வேற டைமென்ஷன் என்ன டைமென்ஷன் தெரியுங்களா? தேவ தூதர்கள் டிராவல் பண்ணாங்க தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஏந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்க போகிறார், ரட்சிப்பு வர போகிறது என்று கேப்ரியல் தூதர் டிராவல் பண்ணார் தெரியுங்களா? பரலோகத்திலிருந்து வித்தின் செகண்ட்ல ஒரு டைமென்ஷன் குள்ள போயிட்டு அவர் அங்கிருந்து டிராவல் பண்ணி இந்த பூமிக்கு வந்து சாட்சி கொடுத்தார் பாருங்க. அந்த டைமென்ஷன்ல நீங்களும் நாங்களும் போக போறோம். ஹalleluya, ஹalleluya. அந்த டைமென்ஷனுக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டு ஒரு செகண்ட்ல நம்மள வந்துட்டு மறுரூபமாக்குவார். நம்ம கர்த்தருடைய
அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக போயிட்டு இருக்கோங்க. ஹalleluya. வாசிக்கலாமா? லூக்கா 20ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 36வது வசனம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. நேராக. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். எவர்கள்? நாம தாங்க. அந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டு நாம இனிமேல் மரிக்கவும் மாட்டோம். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். தேவனுக்கு பிள்ளைகளுமாய் கஷ்டங்கள் இல்லாமல், கண்ணீர்கள் இல்லாமல், வியாகுலங்கள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே இல்லாமல், ஐயா கடன் தொல்லை இருக்காதுங்க, கடன் தொல்லை இருக்காதுங்க, கடன் தொல்லை இருக்காதுங்க. இம்மைக்குரிய வாழ்க்கையில மறுரூபமாக்கப்பட்டு நாம் அவருடைய சன்னிதானத்துல மரணமும் இல்லை, ஜீவனும் இல்லை. ஐயா நீங்க இன்னைக்கு போடுறீங்க தெரியுங்களா, உங்களுடைய சதைகளுக்கு மேக்கப் எதுவுமே இருக்காது. எப்படி தெரியுங்களா இருப்போம்? நம்ம அவருடைய தூதர்களை போலவே இருப்போம். அப்படியே ஜொலித்து இருப்பாங்க. உங்களுக்கு மேக்கப்பே தேவைப்படாது. இன்னைக்கு போடுறீங்க தெரியுங்களா ஆபரணங்கள், அந்த ஆபரணங்கள் ஒன்றுமே பயன்படாது. அப்படியே ஜொலித்து இருப்பாங்க. உங்களுக்கு நடக்கிற பாதையெல்லாம் தங்கமா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. நடக்கிற பாதை எல்லாமே தங்கமா இருக்குங்க. இன்னைக்கு போடுறீங்க பாருங்க, ஓ எனக்கு புதிய நகை, எனக்கு வந்துட்டு மோதிரம், எனக்கு வளையல், அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு சுத்தணும் தெரியுங்களா, எதுவுமே இருக்காது. இதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை தான் நாம் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோங்க. ஒரு விக்கிரக ஆராதனை தான். உங்களுக்கு கர்த்தருக்கு அடுத்ததான் எல்லாமே. கர்த்தருக்கு முன்னாடி ஏதாவது வச்சீங்கன்னாக்கா அது விக்கிரக ஆராதனை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து நகை பிடிக்குதுங்களா? உங்களுக்கு நகை பிடிச்சாக்க அது விக்கிரக ஆராதனை. உங்களுக்கு உங்க சொந்த வீடு பிடிக்குதுங்களா? சொந்த வீடு பிடிச்சாக்க அது விக்கிரக ஆராதனை. ஏன்னா லிசன் கேர்ஃபுல்லி, ஏன்னா நாம இம்மைக்குரிய வாழ்க்கையில இல்லைங்க. ஹalleluya. சாத்தானானவன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்களா, சாத்தானானவன் நம்மளுடைய கண்களை குருட்டாட்டமா வைத்துட்டு, ஓ நகமல நீ பிரியத்தை வைத்துக்கோ, உனக்கு இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம், உனக்கு இந்த உலகத்துல சொந்த வீடு தான் முக்கியம், உனக்கு அதுதான் ஆஸ்தி பாஸ்தி, உன்னுடைய கார்கள் அதுதான் உனக்கு முக்கியம் சொல்லிட்டு குருட்டாட்டமா உன்னுடைய கண்களை மறுத்து விட்டு இம்மைக்குரிய வாழ்க்கையை மட்டுமே தேட வைத்துட்டு உங்களுடைய கஷ்டத்திலும் கண்ணீர்களும் அதிலும் இதுவும் கொண்டு போய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. ஹalleluya, ஹalleluya. மறுமையில் நம்ம போகும்போது பிரவேசிக்கும் போது, இம்மைக்குரிய வாழ்க்கையில நாம பிரவேசிக்கும் போது தேவனுக்கு முன்பாக கார்கள், பைக்குகள், அது இது ஓடாதுங்க. சொந்த வீடு உங்களுக்கு இருக்காது. ஏனக்கா கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொடுத்து விட்டார். அங்க வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. உன்னுடைய லேண்ட் இது, உன்னுடைய பட்டா இது, உனக்கு இவ்வளவு ஏக்கரா சேர்ந்து கிடையாது. ஆனந்தமாய் தேவதூதர்களை போல இங்கிருந்து அங்குக்கு ஒரு செகண்ட்ல நீங்க போயிட்டு, திடீர்னு நீங்க இங்கிருந்து அங்க போனோமா 10 கிலோமீட்டர் தூரத்து போனோமா ஒரு செகண்ட் போதும். ஏன்னா தேவதூதர்களை போல மாறிவிட்டோம் நம்ம. பைபிள் அதுதான் சொல்லுது. ஹalleluya. சந்தோஷம் 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 மட்டுமே இருக்குங்க. அங்க நாம் அதுக்கு தகுதி படுத்திக்கணும் இல்லைங்களா? நாம் அதுக்கு தகுதி படுத்திக்கணும் இல்லைங்களா? வாசிப்போங்க அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசியா வந்துட்டு அழகா சொல்லியிருப்பார் பாருங்க. ஏசியா 11வது அதிகாரம் 6, 7, 8, 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போமா? ஆமா. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கறத பாத்திருக்கீங்களா? கழிச்சு சாப்பிடுறோம், ஆனா அப்ப தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். புலி வெள்ளாட்டுக்குள்ள படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஆமென். ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரிய பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் குடிக்கிற குழந்தை, பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். இந்த புற்று இருக்குமா? பாத்தீங்களா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கை எது தெரியுங்களா? நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கை.
நீ அதிபதியா இருன்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் நம்மளுக்கு கொடுக்க போறார். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை போடுவோம். ஏதேன் தோட்டத்துல இப்படி தான் இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்துல இந்த மாதிரி தான் இருந்தாங்க. எல்லா ஜீவ ஜந்துக்களில் இருந்தும் எல்லாமே ஏதேன் தோட்டத்துல இப்படி தான் இருந்தாங்க. அதே வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போறார். ஹalleluya. 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 இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? இரண்டாம் வருகையிலே. மாரநாதா, மாரநாதா, நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் ஐயா. நீங்க சீக்கிரமா வந்தாங்க இதெல்லாம் நடக்கும் ஐயா. நீங்க சீக்கிரமா வந்தாங்க இதெல்லாம் நடக்கும் ஐயா. இந்த பாவமான உலகத்தை விட்டு அந்த புனிதமான உலகத்துக்கு நாங்க வந்து விடுவோம் ஐயா. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் ஒரு விஷயம் வாசிச்சு முடிச்சிருவோமா? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே, மெய்யாகவே, listen carefully, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். முதல்ல இருந்து படிங்க அந்த வார்த்தையை. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர். நான் இவ்வளத்தையும் சொன்னது இல்லைங்களா? நான் சொல்லுங்க, நான் வந்துட்டு நான் மறைச்சிட்டேன். பிதாவே நீங்க இறங்கி வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். பிதாவானவர் சொன்னார் இல்லீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சியாக சொன்னவர் மெய்யாகவே, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். நான் சீக்கிரமாக வருகிறேன், உன்னை என்னோடு கூட சேர்த்துக் கொண்டு அந்த மறுமையில கொண்டு போயிட்டு உனக்கு நித்தியமான 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 ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். தொடர்ந்து வாசிங்க. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாருங்கப்பா. எல்லாரும் ஒரு செய்யறது நிற்போமா? இந்த வாழ்க்கை, இந்த இன்மைக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே. மறுமையான அந்த வாழ்க்கை, மகிமையான அந்த வாழ்க்கை, ஓ தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் அல்லவோ? நீங்கள் அதுக்கு எத்தனை பேர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஓ நியூ இயர் வந்துட்டாக்கா, இது என்னுடைய புது வருஷம், இந்த உலகத்துல எனக்கு புது வருஷம்.